நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ்க்கு குரல் கொடுக்கும் அந்த பிரபலம் யார்? பிக் பாஸ் பிரபலம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த குரல் கொடுத்து அந்த வீட்டுக்கு உயிர் கொடுத்த அந்த பின்னணி குரல் யாருன்னு தெரிய வேணாமா? வாங்க இந்த வீடியோவில் அது யாரு அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பிக் பாஸ் என்பது தமிழ் தொலைக்காட்சி தொடர். இதில் நிறைய மலையாளம், ஹிந்தி என நிறைய மொழிகளில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி செய்யப்பட்டு வருது. அந்த வகையில் தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. இதில் குரல் கலைஞர், தீம் இசையமைப்பாளர் மற்றும் தொகுப்பாளர் என ரொம்ப பேர் பணியாற்றி வர்றாங்க. 60 கேமராக்கள், 500 பேருக்கு மேலே அந்த நிகழ்ச்சிக்காக வேலை செய்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு யார் குரல் கொடுப்பது? அந்த வீட்டுக்கு அந்த குரலால் யார் அந்த வீட்டுக்கு உயிர் கொடுக்கிறது? இந்த குரலுக்காக பார்க்குற மக்கள் தொகையே பாதி அதிகம்னே சொல்லலாம். அங்கே நடக்கிற டாஸ்க்குக்காக ஒரு பக்கம் மக்கள் தொகை வந்தாலும் கூட அந்த குரலுக்காக அந்த குரலை ரசித்து வர்றவங்க நிறைய பேர். அந்த வகையில் யார் அந்த குரல், அந்த குரலுக்கு எவ்வளவு சம்பளம், அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் டிவி தயாரிப்பில் பிக் பாஸ் நிகழ்ச்சி இதுவரை 8 சீசன்களை கடந்து வந்திருக்கு. இந்த 8 சீசன்களையும் நேற்று தான் கிராண்ட் ஃபினாலே 8வது சீசனோட நடந்து அதில் முத்துக்குமரன் டைட்டில் வினர் ஆகி சௌந்தர்யா அவங்க ரன்னரப்பாக வந்தாங்க. அது ரொம்பவே பேசப்பட்டு ரொம்பவே நல்ல ஒரு சீசனாக அமைந்திருந்துச்சு. அதோட அந்த சீசனை நம்ம விஜய் சேதுபதி அவங்க தான் தொகுத்து வழங்கி இருந்தார். அதுக்காகவே ஆளும் புதுசு ஆட்டம் புதுசுன்ற ஒரு டெக்கோடையே அந்த சீசனை தொடங்கி இருந்தாங்க. அது மாதிரியே அதில் நிறைய வித்தியாசமான டாஸ்க் எல்லாம் வச்சு மக்கள் மத்தியில் அந்த சீசனுமே ரொம்பவே பேசப்பட்டிருந்துச்சு. அதுவும் வெற்றிகரமாக இப்போ நடந்து முடிஞ்சு டைட்டில் வின்னரும் கொடுத்து முடிஞ்சாச்சு. விஜய் டிவி தயாரிப்பில் பிக் பாஸ் நிகழ்ச்சி இதுவரை கமல்ஹாசன் அவங்க தான் தொகுத்து வழங்கி தாறுமாறாக டிஆர்பி கிடைத்து வந்த நிலையில் ஒரு ட்விஸ்டாக கமல்ஹாசன் அவங்க போன 8வது சீசன் தொகுத்து வழங்காமல் அதில் இருந்து லீவ் ஆகினாங்க. அதோட அந்த சீசனை 8வது சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க முன் வந்தார். அந்த வகையில் விஜய் டிவியின் டிஆர்பி இதனால் கூடிச்சுன்னு சொல்லலாம். ஏனெண்டா அவரோட தொகுப்பு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்காக மக்கள் அதுக்கு புதுசாக வந்துட்டு இருந்தாங்க. 100 நாட்களை கடந்து சமூக வலைத்தளங்களில் ரசிகர்களாக அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம் பிக் பாஸ். விஜய் சேதுபதி முதன்முறையாக பிக் பாஸை தொகுத்து வழங்கினார். எப்போதும் இல்லாத வகையில் இந்த சீசனில் நிறைய சின்னத்திரை கலைஞர்கள் தான் கலந்து கொண்டிருந்தாங்க. ஒரு வழியாக 100 நாட்களை கடந்து தாண்டி ஓடிய பிக் பாஸ் 8வது சீசன் நிகழ்ச்சி முடிவுக்கு டைட்டில் வின்னர் யார் என்பது வெற்றியாளராக தேர்வாகி பரிசையும் தட்டி சென்று விட்டார். அந்த வகையில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நிறைய சம்பளங்களையும் வாங்கி கொண்டு நிறைய பிரபலங்கள் சென்றிருக்காங்க. அதோடு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு உளவியல் விளையாட்டு, வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் நடைபெறும். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்பும் எதிர்ப்பும் ஒன்று சேர காணப்படுது. இந்நிலையில் கடந்த சீசனும் நடைபெற்று முடிந்திருக்கு. இந்நிகழ்ச்சிக்கும் போட்டியாளர்களுக்கும் எப்படி பெரிய ரசிகர்கள் பட்டாளங்கள் இருக்கின்றதோ அதே போன்றுதான் பின்னணியில் ஒலிக்கும் அந்த பிக் பாஸ் குரலுக்கு அதிக வரவேற்பு காணப்படுது. கொஞ்சம் தடித்த குரலுடன் போட்டியாளர்களுக்கு ஆர்டர் போடுவது, அந்த டாஸ்க் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவது, அந்த பிக் பாஸ் குரல் யாருடையது என பல கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் கேள்விப்பட்டு வருது. அதில் நிறைய நெட்டிசன்கள் அவர் அந்த குரல் யாருடையது, அந்த சொந்தக்காரர் யாருன்னு நிறைய நெட்டிசன்கள் தேடிட்டு வந்த நிலையில தான் இப்போ யாருன்றது அந்த முகம் வெளி வந்திருக்கு. இந்நிலையில் பிக் பாஸில் ஆரம்பத்தில் இருந்து குரல் கொடுத்து வருபவர் தான் சாரதி சச்சிதானந்தம் என தெரிய வந்துள்ளது. இவர் தான் பிக் பாஸ் பின்னணி குரலுக்கு சொந்தக்காரர் என்றும் சில படங்களில் நடித்திருக்கிறார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இவருக்கு கடந்த 7 சீசன்களாக 5 லட்சத்துக்கும் மேல சம்பளம் கிடைத்திருக்கு. ஆனால் இந்த 7வது சீசன்ல அவருக்கு 6 லட்சம் சம்பளம் கிடைக்க பெற்றிருக்கு. பிக் பாஸ் பின்னணி குரலுக்கு இவ்வளவு சம்பளமான ரசிகர்கள் வியப்பில் ஆழ்ந்திருக்காங்க. ஆனால் அவ்வளவு சம்பளம் கிடைக்கிறது உண்மையிலேயே நல்லது தான். ஏன்னா அவரோட குரலுக்காகத்தான் அதிக ரசிகர்கள் அவரை நாடி வர்றாங்க, அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நாடி வர்றாங்க. அதே போல போட்டியாளர்களுக்கு லட்சங்களில் சம்பளம் வழங்கப்படுவதாகவும் இருக்கு. அதே போன்றுதான் இவருக்கும் இவ்வளவு 6 லட்சத்துக்கு மேல சம்பளம் கிடைத்திருக்கு. இப்போ புதிதாக தகவல் வெளிவந்திருக்கு.
உண்மையிலேயே அவரோட குரல் தான் அந்த வீட்டுக்கே உயிர் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அந்த பின்னணி குரல் கணீர் என்ற குரலோடு, மற்றது இந்த போட்டியாளர்களை எல்லாம் ஆர்டர் செய்து அவைகளுக்கு டாஸ்க் கொடுத்து எல்லாமே பண்ணும் பொழுது அந்த குரலுக்காக அடிமையாகி பார்க்குறவங்க ரொம்ப பேர். அவர் மோட்டிவேஷனலாக பேசுகிறது, அவரோட பேச்சு, அது எல்லாமே ரொம்ப பேருக்கு பிடிக்கும். இந்த சாஷோவை பொறுத்தவரை தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் வாய்ஸ் கொடுப்பதற்கு அதிக சம்பளம் வாங்கிய முதல் நபர் என்கிற பெருமையும் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சி மூலமாக இவர் பெற்றுவிட்டார். 64 கேமராக்களையும் 24 மணி நேரமும் கண்காணித்து கொண்டிருப்பதுடன் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கும் சண்டை சச்சரவுகள் உள்ளிட்ட அட்ராசிட்டிகளையும் பொறுத்து கொண்டு நடக்கும் பஞ்சாயத்துகளையும் பைசல் பண்ணி வைப்பவருக்கு இந்த சம்பளம் கூட இல்லாட்டி எப்படி என்கிறீர்களா? அதுவும் சரிதான் என்று சொல்கிற மாதிரி எனக்கும் பர்சனலாக அவரோட குரல் ரொம்பவே பிடிக்கும். அவர் 6 லட்சத்துக்கு மேலே சம்பளம் பெறுவது தப்பில்லைன்ற மாதிரி ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைத்திருக்க. நன்றி, வணக்கம்.